அங்குரேகுட இரட்டை படுகொலை சம்பவம். சட்டத்தரணி மற்றும் மனைவியை சுட்டுக் கொண்ட மிக பிரதானமான சந்தேக நபர் சிக்கினார். கைது செய்வதற்கு அடுத்த கட்ட நகர்வுகள். முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அவருடைய 2 மகன்களை எதிர்வரும் 6ஆம் திகதி வரையில் சிறையில் அடைக்கும்படி உத்தரவு. உடனடியாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் பிரதமர் ஹருணி அமரசூரியவும் மன்னிப்பு கோர வேண்டும், இல்லையேல் இலங்கையில் பெரும் போராட்டங்கள் வெடிக்கும் எச்சரிக்கை விடுத்த பௌத்த தேரர். கெசல் பத்ரபத்மேவுடன் தொடர்பில் இருந்த 30 அரசியல்வாதிகள், அதில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளார்கள். மிக விரைவில் பலர் கைது செய்யப்படுவார்கள், எச்சரிக்கை விடுத்த ஆனந்த விஜயபால. சர்ச்சைக்குரிய தரம் 6 ஆங்கில பாடத்தொகுதியில் சர்ச்சைக்குரிய இணையதளத்தை அச்சிட்டவர்கள் தொடர்பில் உடனடியாக அவர்களை கைது செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவு. அங்குரேகுட இரட்டை படுகொலையின் பிரதான துப்பாக்கிதாரியாக ரூபல் சுரேஷ் என்பவர் செயற்பட்டார் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் பதுங்கியுள்ள டுடு என்று அழைக்கப்படும் தரிந்து மதுசங்கவின் திட்டமிடல் மற்றும் வழிநடத்தலுக்கு அமைவாக சட்டத்தரணியும் அவரது மனைவியும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அமர்வின் போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் மற்றும் பாதாள உலகம் இல்லாதொழிப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டு துப்பாக்கிச்சூடு மற்றும் கூரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு 57 பேர் கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் 2025ஆம் ஆண்டு அந்த எண்ணிக்கை 63ஆக பதிவாகியுள்ளது. இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். 2025ஆம் ஆண்டு போதைப் பொருள் மற்றும் பாதாள குழுக்களுடனான குற்றச்சாட்டில் 679 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த ஆண்டு இதுவரையிலான காலப்பகுதியில் 79 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் பாதாள குழுக்களிடமிருந்து பெரும் தொகையான துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்களும் பறிக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரிய படுகொலைகள் பற்றிய முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2006ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட நடராஜா ரவிராஜ் மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரி படுகொலை குறித்து விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோல் லசந்த விக்ரமதுங்க, வசீம் தாஜுதீன் படுகொலை தொடர்பிலும் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பிலும் விசாரணைகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. 2026 2/13ஆம் திகதியன்று அங்குரேகுட பகுதியில் சட்டத்தரணி புத்திக மல்லவாராட்சி மற்றும் அவரது மனைவி படுகொலை தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 12 விசாரணை குழுக்கள் ஊடாக விசாரணைகள் பல கோணங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. துப்பாக்கிதாரிகளுக்கு துப்பாக்கிகளை விநியோகித்த இருவரும் அவர்களுக்கு மோட்டார் வாகனத்தை வழங்கியவரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் துப்பாக்கிதாரிகளுக்கு தங்குமிடம் வழங்கியவரும் அவர்களுக்கு மோட்டார் வாகனம் வழங்கியவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த படுகொலையின் பிரதானமான துப்பாக்கிதாரியாக ருக்காவெல பகுதியைச் சேர்ந்த ரூபல் சுரேஷ் என்பவர் செயற்பட்டார் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் பதுங்கியுள்ள டுடு என்று அழைக்கப்படும் தரிந்து மதுசங்கவின் திட்டமிடல் மற்றும் வழிநடத்துதலுக்கு அமைவாகவே சட்டத்தரணியும் அவரது மனைவியும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. மிக விரைவில் இந்த நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் பாதாள குழுக்களுடன் தொடர்பு கொண்டுள்ளார்கள். இவ்வாறானவர்கள் தொடர்பிலும் எதிர்க்கட்சித் தலைவர் கட்சி மட்டத்தில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பௌத்த மதத்திற்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹருணி அமரசூரிய ஆகியோர் மன்னிப்பு கோர வேண்டும் என கொட்டப்பட்டிய ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். அகில இலங்கை பௌத்த மகாசங்க சம்மேளனத்தில் இடம்பெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தேரர் மேலும் கூறுகையில், யாழ்ப்பாணம் திஸ்ஸவிகாரை வரலாற்று சிறப்புமிக்க இடம். நாட்டில் இனங்களுக்கிடையில் மதங்களுக்கிடையிலும் பிரச்சினைகள் இல்லை. சில பகிரங்கமாக இனவாதம் மற்றும் மதவாத கருத்துக்களை முன்வைக்கின்றனர். அந்த பட்டியலில் ஜனாதிபதியும் பிரதமரும் முன்னிலை வகிக்கின்றனர். யாழ்ப்பாணம் திஸ்ஸவிகாரை என்பது வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும். வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காகவே பௌத்த தேரர்கள் அங்கு செல்கின்றார்கள். எனினும் பௌத்த வைராக்கியத்தை பரப்புவதற்காகவே தேரர்கள் யாழ்ப்பாணத்திற்கு செல்வதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். அரசியலமைப்பில் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காகவே அல்லது வீழ்த்துவதற்காகவோ நாங்கள் ஒன்று கூடுவதில்லை.
பௌத்த மதத்தை அவமதிக்கும் வகையில் ஜனாதிபதியும் பிரதமரும் கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். அதற்காக ஜனாதிபதியும் பிரதமரும் மன்னிப்பு கோர வேண்டும். அரசாங்கம் உரிய பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நோக்கிலேயே நாங்கள் ஒன்று கூடி இந்த மாநாட்டை நடத்துகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் பாலியல் தொடர்பான கல்வி நாட்டிற்கு அவசியமற்றது. பாலியல் தொடர்பான கல்வியை அறிமுகப்படுத்த அண்மையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பாலியல் தொடர்பான போதிய தெளிவினை அனைவரும் கொண்டுள்ளார்கள். எனவே அந்த கல்வி தேவையற்றது எனவும் கொட்டப்பட்டிய ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். கெசல்பத்ர பத்மே உள்ளிட்ட சில பாதாள உலக குழு உறுப்பினர்களுடன் தொடர்புகளை பேணிய அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அங்கு அமைச்சர் மேலும் தெரிவித்ததாவது, கெசல்பத்ர பத்மே உள்ளிட்ட சில பாதாள உலக செயற்பாட்டாளர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவர்கள் வசம் இருந்து 30 தொலைபேசிகள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த தொலைபேசிகளூடாக பெறப்பட்ட தகவல்கள் மற்றும் அவர்களின் வாக்குமூலங்கள் அவர்களுடன் தொடர்புகளை பேணிய அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட அரசியல்வாதிகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அரசியல்வாதிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. முழுமையான விசாரணையின் பின்னர் இது குறித்து தெளிவான அறிக்கை ஒன்றை வெளியிடுவோம். தற்போது விசாரணைகள் மிகவும் வெற்றிகரமாக இடம்பெற்று வருவதாகவும் மிக விரைவில் முன்னைய அமைச்சர்கள் மற்றும் முன்னைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் சிக்குவார்கள் என்பதையும் அவர் தெரிவித்துள்ளார். 2024 9ஆம் மாதம் 21ஆம் திகதி முதல் 2026 முதலாம் மாதம் 26ஆம் திகதி வரையிலான காலப்பகுதியில் போதைப் பொருட்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்களில் 10 பேரின் சொத்துக்கள் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய முடக்கப்பட்டு அரசுரிமையாக்கப்பட்டுள்ளது. கெசல்பத்ர பத்மே உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் பல சொத்துக்களும் அடங்குவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். 2024 முதல் 2026ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதிக்கு இடையில் 1468.061 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 5344.954 கிலோகிராம் கஞ்சா மற்றும் 39.369 கிலோகிராம் கொக்கைன் மற்றும் 832.319 ஹஹிஸ் வகை போதைப் பொருள் மற்றும் ஹுஸ் போதைப் பொருட்கள் 3022.25 கிலோகிராம்களும் மீட்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் மற்றும் ஆதனங்களை நீதிமன்றமூடாக முடக்குவதற்கு பிரத்யேக சட்டம் இயற்றப்பட்டிருந்தது. இதற்கமைய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 10 பேரினுடைய சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 5 எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் திகதி வரையில் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சதோசா நிறுவனத்திற்கு சொந்தமான லொரி ஒன்றை முறையற்ற வகையில் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ அவரது 2 மகன்கள் மற்றும் ஒரு சந்தேக நபர் ஆகியோரை எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் திகதி வரையில் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய மற்றைய சந்தேக நபர் எதிர்வரும் 27ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் வத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சர்ச்சைக்குரிய தரம் 6 ஆங்கில பாடத்தொகுதி தொடர்புடைய சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கங்கொடவில் நீதவான் ருவந்திகா மாரசிங்க நேற்றைய தினம் குறித்த உத்தரவினை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பிறப்பித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு அமைய தயாரிக்கப்பட்டு பாடசாலைகளுக்காக விநியோகிக்கப்பட்ட 6ஆம் தரத்திற்கான பாடத்தொகுதியில் பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் ஒன்று உள்ளடக்கப்பட்டுள்ளமையால் பாரிய சர்ச்சை வெடித்தது. அதனை கல்வி அமைச்சும் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் இது தொடர்பில் விசாரணையினை நடத்துமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவெவ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார். பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் தனது மனைவியை கொலை செய்த இலங்கை நபர் ஒருவருக்கு பிரித்தானிய நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரிந்து வாழ்ந்த தனது மனைவியை வாகனம் நிறுத்துமிடத்தில் வைத்து கத்தியால் குத்தி கொலை செய்த
37 வயதுடைய திசர வெரகலகே என்ற நபருக்கே இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 32 வயதுடைய நிரோதா என்ற பெண்ணை 2025 ஆகஸ்ட் 21 அன்று கார்டிபின் ரிவர் சைட் பகுதியில் உள்ள வாகனம் நிறுத்துமிடம் ஒன்றில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். ஆரம்பத்தில் பல தடவைகள் குறித்த நபர் இக்குற்றச்சாட்டை மறுத்த போதிலும் பின்னர் ஜனவரி மாதம் நியூயார்க் கிரவுன் நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். தாக்குதல் நடந்த அன்று காலை நிரோதா அங்கு இருப்பார் என்பதை அறிந்து வெரகலகே 15 சென்டிமீட்டர் நீளமுள்ள சமையலறை கத்தியுடன் வாகனம் நிறுத்துமிடத்திற்கு சென்றுள்ளார். அங்கு நிரோதாவின் முகம், கழுத்து, மார்பு, கை மற்றும் கால்களில் கத்தியால் குத்தியுள்ள நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கொலைக்கு பிறகு தனது காரில் வேகமாக தப்பிச் சென்ற குறித்த நபர் சிறிது நேரத்தில் லொரியொன்றின் முன்னால் விழுந்து தற்கொலைக்கு முயன்றார். எனினும் அவர் உயிருடன் மீட்கப்பட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதுடன் அவரது காரில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்த விசாரணையில் இந்த தம்பதியினர் 2017ஆம் ஆண்டு இலங்கையில் திருமணம் செய்து கொண்டு பின்னர் 2022இல் பிரித்தானியாவிற்கு குடிபெயர்ந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. அங்கு அவர்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக 2025 ஏப்ரல் முதல் அவர்கள் பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் இந்த திட்டமிட்ட கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வளாகத்தில் வெற்றிலை பயன்படுத்துதல் மற்றும் எச்சில் துப்புதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் இத்தடை மீறப்படின் சம்பந்தப்பட்டவர்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்காக அனுப்பப்படுவார்கள் என்பதை பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெற்றிலை பயன்பாடு குறித்து வைத்தியசாலை பணிப்பாளர் விடுத்துள்ள அறிக்கையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தினசரி பல்லாயிரக்கணக்கான நோயாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வருகை தரும் மிகுந்த நெரிசல் கொண்ட சுகாதார நிலையமாகும். இவ்வளவு பெரும் மக்கள் வருகை உள்ள சூழலில் வைத்தியசாலையை சுத்தமாகவும் சுகாதார தரநிலைக்கு இணங்கவும் பேண வேண்டியதின் அவசியம் பற்றியும் விளக்கினார். இத்தகைய நோக்கத்துடன் 100க்கும் மேற்பட்ட சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் தினமும் இரவு பகலாக பணியாற்றி வருகின்றார்கள். அவர்களின் அர்ப்பணிப்பு சேவையால் வைத்தியசாலை சுத்தமான சூழலை நிலைநிறுத்தி வருகிறது. ஆயினும் சிலர் வெற்றிலை பயன்படுத்தி எச்சில் துப்புவதன் மூலம் வைத்தியசாலை வளாகத்தில் அசுத்தம், அசௌகரியமும் ஏற்படுகின்றது. இது சுகாதார தரநிலைக்கு முரணானதோடு நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்களின் நலனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அரசாங்கத்தின் பொது இடங்களை பாதுகாக்கும் விதிமுறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களுக்கு அமைவாக வைத்தியசாலை வளாகத்தில் வெற்றிலை பயன்படுத்துதல் மற்றும் எச்சில் துப்புதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார்.